இன்றைக்கி கீரை சாம்பார் தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது சப்ஸ்கிரைபரோட ரெசிபியோட. ஸோ இன்றைக்கி நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். ஸோ அரைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு டம்ளர் வந்துட்டு துவரம் பருப்பு அதையும் க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சீரகம் அண்ட் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, இது எல்லாமே 5, 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கடாயில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு அண்ட் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை, வரமிளகா பார்த்திங்கன்னா விதையில நீக்கிட்டு ஆட் பண்ணி பொன்னிறமாக ஆட் பண்ணிக்க சொன்னாங்க. அதையெல்லாம் இது பண்ணிவிட்டு, ஸோ கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுலேருந்து தண்ணியெலாம் எடுத்துட்டு நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் தாளிச்சதை எடுத்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. கிரெடிட் கோஸ் டு ஃபர்சானா. தேங்க்யூ ஸோ மச் இந்த கமெண்ட் பண்ணதுக்காக. மறக்காமல் இதே மாதிரி உங்கள் ரெசிபியும் நான் போடணும் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ.